வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக அறிவித்துள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் வெளியிட்டனர். பாஜக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய வாக்குறுதிகளை தற்போது காணலாம். 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு பட்டியல் இன மக்களிடம் வழங்கப்படும். மீண்டும் சட்ட மேலவை கொண்டு வரப்படும். விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது போன்று மீனவர்களுக்கும் ஆண்டிற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக ஆற்றுப்படுகைகளில் மணல் அள்ளுவது தடை செய்யப்படும். இந்து கோவில்களின் நிர்வாகம் தனித்து இயங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். அதிக நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயத்திற்கு என தனி பட்ஜெட் போடப்படும். சென்னை மாநகராட்சி 3 மாநகராட்சிகளாக பிரிக்கப்படும். மேலும் இதுபோன்ற பல எண்ணற்ற வாக்குறுதிகளை பாஜக அளித்துள்ளது. தமிழகத்தையும் வளமான மற்றும் செழிப்பான மாநிலமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் மக்களை கவரும் வகையில் இருப்பதோடு மக்கள் ஆதரவையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே தமிழகத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வாக்களிப்பீர் தாமரைக்கே.